அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சமூக ஆர்வலர் தெய்வராஜ். இங்கே பார்த்துட்டுருக்கிற இந்த பில்டிங் தான் நியூ தெய்வா சிட்டி அறக்கட்டளையினுடைய ஆதரவற்றோருக்கான மறுவாழ்வு இல்லம் என்பதையும் தங்களுடைய பார்வைக்கு தெரிவிக்கிறேன். வாங்க போய் இந்த இடத்த பார்ப்போம். இது உள்வளாகம். இன்னும் கட்டிடப் பணிகள் முழுமையாக முடிவடையாமல் பாதியில் நிற்பதை தாங்கள் அறிவீர்கள் என்பதையும் தெரிவிக்கிறேன். இங்கு கட்டப்பட்டு வரும் இந்த உள்கட்டமைப்பானது சாலையோர மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் வயது முதிர்ந்தவர்களுக்காகவும் முற்றிலும் நாம் அடைக்கலம் கொடுத்து அவங்களுக்கு உண்டான மறுவாழ்வு அளிக்க வேண்டும் என்பதற்காக இந்த கட்டடப் பணிகளை கட்டிகிட்ருக்கிறோம். இவர்களுக்கு உண்டான இந்த உள்வளாகம் அடுத்த 2வது உள்வளாகம் இங்கு கட்டப்பட்டு இருக்கிறது. இன்னும் வேலைப்பாடுகள் முழுமையாக முடிவடையாத காரணத்தினால் தற்போது இந்த இல்லப் பணிகளை இன்னும் துவக்க முடியாமல் பல்வேறு இன்னலுக்கு இடையில் கட்டி முடிக்க முடியாமல் பரிதவித்து கொண்டு இருக்கிறோம். இந்த வளாகம் முழுவதும் இந்த ஆதரவற்றோருக்கான முழுமையான இடம் என்பதையும் உங்களுடைய பார்வைக்கு தெரிவிக்கிறேன். இங்கே கட்டப்பட்டிருக்கும் கட்டிடங்கள் இன்னும் முழுமையாக முடிவடையாமல் இருக்குது என்பதையும் உங்களுடைய பார்வைக்கு தெரிவிக்கிறேன். மேலும் இந்த கட்டிடப் பணிகளை விரைந்து முடிக்க மற்ற உறவுகள், சமூக தொண்டு உறவுகள், பல முன்னணி நபர்களும் இந்த இல்லத்திற்கு ஆதரவு கொடுத்து இந்த இல்லப்பணியை முடிக்க உதவுமாறு வேண்டுகிறேன். தற்போது இதுவும் என்னென்னா இங்கு தங்க வைக்கக்கூடிய அனைத்து ஆதரவற்றவர்களுக்கு உண்டான கழிவறை, பாத்ரூம் வசதிகளும் இங்கு பாதியில் நிற்கிறது என்பதையும் தங்களுடைய பார்வைக்கு தெரிவிக்கும். இங்கே இந்த இல்லத்திற்கான ஆதரவற்ற மறுவாழ்வு இல்லத்திற்கு தங்களால் முடிந்த உதவிகளை பலரும் உதவிக்கரம் நீட்டினால் விரைந்து இந்த இல்லத்தை கட்டி முடிக்கப்பட்டு பல்வேறு ஆதரவற்ற சாலையோர மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை நாங்கள் மீட்டெடுத்து இந்த இல்லத்தில் தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் நாங்கள் கடைசி வரைக்கும் செய்வோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கான நிதி உதவியோ கட்டுமான பொருட்கள் உதவியோ தாங்கள் முன் எவரேனும் உதவிக்கரம் நீட்டினால் விரைவில் இந்த இல்லத்தை முடிக்க எங்களுக்கு தோதுவாக இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். தங்களின் ஆதரவற்ற இந்த இல்லப்பணிக்கு நீங்கள் கொடுக்கும் ₹1 இருந்தாலும் அது இந்த இல்லத்திற்கான பேருதவி என்பதையும் பலரின் உதவி கிடைத்தால் எங்களுக்கு பேருதவியாக இருக்கும் என்பதையும் தெரிவித்து கொண்டு, நீங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த இல்லத்திற்கு நிதியுதவி கொடுக்க வேண்டாம். ஒரே ஒரு முறை கொடுத்து உதவினால் போதும். இதற்கான கட்டிடங்களை கட்டி முடிக்கப்பட்டு விரைவில் அவங்களுக்கான மறுவாழ்வு இல்லத்தை துவங்க நாங்கள் முன்னெடுத்து கொண்டு இருக்கிறோம். கட்டடங்கள் ஆரம்பிக்கப்பட்டு வருடக்கணக்கில் நிற்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கான பல தன்னார்வ அமைப்புகளும் பல பொதுமக்களும் பல முக்கியமான உறவுகளும் இதுக்கு கை கொடுத்து உதவுமாறு நியூ தெய்வா சிட்டி அறக்கட்டளை சார்பில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.